பாஸ்போர்ட் எடுக்காம எடுக்கிறோம். இந்த இதுக்கு வரதுக்காகவா? நாங்கள் வந்து நாங்கள் 2 பேர் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃபில் வந்து பாஸ்போர்ட்டுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதை வச்சு வந்துருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான். ஆனால் டேரெக்டாக பாஸ்போர்ட் செக்ஷனுக்கு வரல. அந்த எக்ஸாம் வந்து ஃபோட்டோ எடுக்க செகண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் தான். கேமரா பாருங்க. எங்களுக்கு நாட்டில் கிட்ட பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர்னா அங்கே ஒருத்தர் மாதிரி அவர் தான் சாஃப்ட்வேர் நாங்கள் 2 பேரும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் வந்து வந்திருக்கோம். போஸ்ட் செக்ஷன்லேருந்து நாங்கள் இங்கே வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதா எங்கள் 2 பேரும் அனுப்பியிருக்காங்க. பாஸ்போர்ட் எடுத்தால் என்னென்ன தேவை கேட்கணும். ஃபஸ்ட்டு ஏஜ் ப்ரூஃப்க்கு 3 ப்ரூஃபு, 10th மார்க் ஷீட்டு, 12th ஏதோ ஒரு மார்க் ஷீட்டு, மார்க் ஷீட்டு, டிசி எல்லாமே நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஏஜ் கொடுப்போம். படிக்காதவங்களுக்கு பேன் கார்டு வாங்கிக்கிறோம். படித்தவங்க எல்லாருக்குமே அதாவது 10th வரை படிச்சிருந்தாலே நாங்கள் என்ன கொடுப்போம்னா ஈஸியாக ஒரு பாஸ்போர்ட் கொடுப்போம். படித்த பாஸ்போர்ட்டாகவே கொடுத்துருவோம். படிக்காதவங்களுக்கு பேன் கார்டு வச்சுட்டு ஈஸியாக பாஸ்போர்ட்னு வந்து கொடுத்துருவோம். டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, டிசி, மார்க் ஷீட்டு இது எல்லாமே நாங்கள் வந்து டேட்டா பர்த் கொடுத்து எடுத்துக்குவோம். அடுத்து 2 அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் பொறுத்தவங்களுக்கு. புதுசாக பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். மார்க் ஷீட்டு வந்துடுங்க. 8th வரை உள்ளவங்க மைனர் குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருக்கும் பாஸ்போர்ட் வேணும். அப்பா அம்மா 2 பேருக்கு இல்லைனாலும் ஒருத்தருக்காச்சும் கண்டிப்பாக பாஸ்போர்ட் வேணும். இன்னொருத்தவங்களுக்கு அவங்களுக்கு எடுக்கும்போது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். அவங்கள்ட்ட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். ஸ்டெப்பில் இதுக்கு அடுத்து கடைசி ஸ்டெப் தான் இந்த மாதிரி பயோமெட்ரிக் அப்டேட் வரும். எடுத்துக்கணும். இவங்களுடைய வேகையெல்லாம் நாங்கள் எடுக்கணும். கொஞ்சம் எடுத்துகிட்டு வைக்கணும். அந்த கை எதுவும் இருக்கோ செக் பண்ணிக்கணும். 2 தாசில் எந்திரிச்சுக்கோங்க. எந்திரிச்சுட்டு விளையாட்டு நீ எப்படி போக சாந்தி நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டில் ஆமாம் பாஸ்போர்ட்டை ஒரு 5 மட்டும்தான் ரீஇஷ்யூ பாஸ்போர்ட்டு. அப்போ இப்போ வந்து இப்படி இவங்களுக்கு வந்து கையில் வந்து ரேகை வந்து எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி வந்து மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தான் ஆப்ஷன் கிடையாது. இது பண்ணிவிட்டு அவங்களுடைய என்ன காரணத்தினால நாங்கள் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமார்க் அடிச்சுட்டு அவங்களுக்கு எடுக்க மாட்டோம். இப்போ கையே இல்லை வேலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபிங்கர் மிஸ்ஸிங் ஹேண்டில் இத்தனை வருஷம் வரை பயன்படுத்தலாம். 10 வருஷம் இப்போ வந்து பாஸ்போர்ட் இல்லை 18 வயசுக்குள்ளே உள்ளவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே வந்து 5 வருஷம் பாஸ்போர்ட் தான் கொடுப்போம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 10 வருஷம் பாஸ்போர்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து